بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. நேற்று சுன்னாவின் அவசியம், அதாவது நபி வழியை பின்பற்றுவதன் அவசியம் என்ற ஒரு தலைப்பை உங்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் இரண்டாவது பகுதியை இன்று விளக்கப்படுத்துவதாக நாம் வாக்களித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு மனிதன் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, இஸ்லாம் எதை பின்பற்றுமாறு மனித சமூகத்தை வலியுறுத்துகிறது என்ற செய்திகளை பார்த்தோம். வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கியதைத்தான் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தை விட்டுவிட்டு வேறு எந்த ஒன்றையும் மனிதர்கள் பின்பற்றக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி எதையும் பேச மாட்டார்கள். அல்லாஹுடைய அந்த வகையின் அடிப்படையிலே தான் மனிதர்களுக்கு அவர்கள் போதனை செய்வார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு விடயத்திலே சச்சரவுகள் வருகின்ற போது, கருத்து முரண்பாடுகள் தோன்றுகின்ற போது, அந்த கருத்து முரண்பாடுகளை சச்சரவுகளை அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் அவன் தனது வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வான். ஒரு பிரச்சனையின் போது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நோக்கி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நோக்கி தீர்ப்பு சொல்வதற்காக, பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்ற போது ஒரு மூமின் நிச்சயமாக அதற்கு செவியேற்பான். பிரச்சனைகளின் போது
தங்களது பிரச்சனைகளை அல் குர்ஆன் சுன்னா ஒளியில் தீர்த்து கொள்வதற்கு யார் முன்வரவில்லையோ அவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இந்த சத்தியம் என்பது அல் குர்ஆன் சுன்னா என்பது தெளிவான வழி. அதை மிக தெளிவான முறையிலே நமக்கு பாதுகாப்பாக நபித்தோழர்கள் வழியாக நமக்கு கொண்டு தரப்பட்டிருக்கிறது. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று எவர்கள் சுன்னாவுக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து யார் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் கடுமையான சோதனையையும் தண்டனையும் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து மூமின்கள் செல்ல வேண்டிய பாதையை ஒரு மனிதன் தவறுகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த மனிதனை அவன் செல்லுகின்ற வழியிலே விட்டுவிட்டு நரகத்திலே கொண்டு சேர்ப்பான் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் நேற்று நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இதே நேரம் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு மூதாதையர்கள் என்றும் அறிஞர்கள் என்றும் பெரும்பான்மை என்றும் சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பார்வையிலே பிழையான வழிகள். அல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக இத்தபிஉ வைதா கீல லஹும், அவர்களை நீங்கள் அழைத்தால் தஆலு, நீங்கள் வாருங்கள், இலாமா அன்ஸலல்லாஹி வ இலர் ரசூல், அல்லாஹ் இறக்கியதின்பாலும் தூதரின்பாலும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இருந்த வழி எங்களுக்கு போதும். அப்படி என்றால் மூதாதையர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது சுன்னாவுக்கு முரணானது. ஒரு மனிதனுக்கு குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறது என்றால் மூதாதையர்கள் இப்படி செய்தார்களா, மூதாதையர்கள் இதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்களா என்பது எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதே போன்று பெரும்பான்மையை நோக்கி செல்லக்கூடாது. வைன் துத்தி அக்ஸரமன் ஃபில் அர்த் யுதில்லூக அன் சபீலில்லாஹ், இந்த பூமியில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் திருப்பி விடுவார்கள். அதே போன்று சில மனிதர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு மனோ இச்சையின் அடிப்படையிலே உலகத்திலே வாழுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அரஐத மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியை நீர் பார்க்கவில்லையா? அஃப அன்த தகூன அலைஹி வக்கீலா, அவர்களுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக ஆக முடியுமா? அன் தஹ்சபு அன் அக்ஸரஹும் யஸ்மஊன், அவர்களிலே அதிகமானவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவு யாக்கிலூன், அல்லது நீங்கள் சொல்கின்ற போதனைகளை சிந்திக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலாய்க்க கல்லானாம், அவர்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும், தூதருடைய சுன்னாவைத்தான் வழிமுறையைத்தான் வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், வேறு எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த போதனையை அல்லாஹ்வுடைய தூதர் தான் செய்தார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த பிரச்சாரத்தை அந்த தூதரோடு வாழ்ந்த நபித்தோழர்களும் இந்த பிரச்சாரத்தை தான் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்ற வேண்டும், தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இந்த கொள்கையில் நம்மை விட மிக மிக தீவிரமாக இருந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அணுவளவும் மாறு செய்யக்கூடாது, ஒரு சாதாரண விஷயத்திலும் முரண்பட்டு விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நம்மை விட மிக அதிகமாக கடைபிடித்தவர்கள் நபித்தோழர்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை பாதுகாத்து அதற்கு அடுத்த சமூகத்திடத்திலே ஒப்படைத்தார்கள். நம்பிக்கையானவர்களிடத்தில் அந்த செய்திகளை கொண்டு சேர்த்தார்கள். தூதர்கள் அதாவது தோழர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வந்த நபித்தோழர்கள் இந்த நிலைப்பாட்டை தான் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். அந்த நபித்தோழருக்கு பிறகு வந்த தாபியீன்கள், அவர்களில் உள்ள நல்லவர்கள், அந்த நபித்தோழர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், அவர்களும் இதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், தூதருடைய வழிமுறையை நாங்கள் மீறிவிடக் கூடாது என்ற விஷயத்திலே தாபியீன்கள், அதாவது சஹாபாக்களை தொடர்ந்து வந்த அந்த தாபியீன்களும் இதே நிலைப்பாட்டை தான் கொண்டு வந்திருந்தார்கள்.
அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், அறிஞர்கள், இவர்களும் இந்த நிலைப்பாட்டை போதித்திருக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர அல்லாஹ்வுடைய இந்த தூதருடைய இந்த சத்திய கொள்கையிலிருந்து முரண்பட்டு சென்ற ஷியாக்கள், ஹவாரிஜிகள், மூத்தசிலாக்கள், கதிரியாக்கள், இது போன்ற வழிகட்ட பிரிவினர்களை தவிர அந்த சஹாபாக்களுடைய வழிவந்த அந்த நல்லடியார்கள் இந்த நிலைப்பாட்டை, சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும், சுன்னாவை உலகத்திலே வாழ வைக்க வேண்டும், சுன்னாவின் அடிப்படையிலே நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தார்கள். ஒரு அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஒரு ஊருக்கு பயணம் போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் போகின்ற போது இடையிலே ஒரு இடத்திலே அந்த செல்லக்கூடிய ஊரில் காலரா நோய், உங்களுக்கு தெரியும், வாந்தி பேதி என்ற ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு சச்சரவு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களோடு வந்த தோழர்களிடம் மஷூரா செய்கிறார்கள், என்ன செய்வது என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மஷூராவை சொல்கிறார்கள். முஹாஜிரின்கள்ட்ட கேட்கிறாங்க, அன்சாரிகள்ட்ட கேட்கிறாங்க. சிலர் போக வேண்டும் என்கிறார்கள், சிலர் போகக்கூடாது என்கிறார்கள். கடைசியாக முடிவெடுக்கப்படுகிறது, நாங்கள் திரும்பி சென்று விடுவோம் என்று. ஒருவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய விதிக்கு பயந்தான் நீங்க ஓடுகிறீர்கள்? அல்லாஹ் கதிரில் எழுதினா தான் அந்த நோய் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய கதிருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஃபிர்ரு மின் கத்ரில்லாஹி இலா கத்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய விதியை விட்டும் விரண்டோடி அல்லாஹ்வுடைய விதிக்கு ஓடுகிறோம், விதியை விட்டு விதிக்கு வருகிறோம் என்றார்கள். இங்கிருந்தால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் எழுதினானோ அங்கு போனாலும் அர்த்தம் நடக்க போகுது. நாங்கள் விதியை மறுக்கவில்லை, விதியை விட்டும் விதியை நோக்கி ஓடுகிறோம் என்றார்கள். ஒரு சஹாபி அப்பதான் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? எந்த ஊரில் இப்படி ஒரு நோய், அதாவது காலரா என்ற இந்த நோய் ஏற்படுகிறதோ, இது போன்ற பரவக்கூடிய நோய் ஏற்படுகிறதோ, அந்த பூமிக்கு வேற பூமியிலிருந்து நீங்கள் செல்லக்கூடாது. அதே நேரம் அங்கிருக்கின்றவர்கள் அந்த நோய்க்கு விரண்டு வெளியூர்களுக்கு போகவும் கூடாது என்று சொன்னார்கள். அழகான ஒரு திட்டம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதிலே சஹாபாக்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை விளங்க முடிகிறது. சில சந்தர்ப்பங்களிலே மனிதன் என்ற வகையிலே நபித்தோழர்களும் ஒரு சில தவறுகளை செய்தார்கள். அவர்கள் தவறுகளை செய்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? உதாரணமாக அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம் தான் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்துவிட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறார்கள். சஹாபாக்கள் தவறு செய்தார்கள், நாங்களும் தவறு செய்கிறோம், நாங்களும் அவர்களும் ஒன்று என்று நாங்கள் சில நேரம் பேசிவிடுகிறோம், சில நேரம் தெரியாமல் நாங்கள் அப்படி நினைக்கிறோம், நாங்கள் அவங்களை ஒன்றாகின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி என்றார்கள், காலங்களில் சிறந்தது என்னுடைய இந்த காலத்தவர்கள் என்றார்கள். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதற்கு பிறகு சிறந்தவர்கள் என்றார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு இருக்கிறது, என்னுடைய நபித்தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த சுன்னாவை தங்களது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக துடித்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். சில நேரம் அல்லாஹ்வுடைய வரம்பை விட்டு மீறிவிட்டால் தங்களை அறியாமல் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டார்கள். சாதாரணமாக ஒப்புக்கொள்ளல, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், யார சொல்லலாம், என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொன்னா பரவாயில்லை, எனக்கு நீங்கள் என்னை கொலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை கொல்லுங்கள், அப்படித்தானே கருத்து. நான் இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டேன், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், யார சொல்லலாம், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்பதன் பொருள் என்னை நீங்கள் கொன்று விடுங்கள். ஒரு மனிதன் தன்னை கொன்றுவிடு என்று சொல்வது என்பது நீங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்க மாட்டீர்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அந்த சஹாபாக்களை இந்த அளவுக்கு அல் குர்ஆன் புகழுகிறது, அல்லாஹ் தஆலா புகழுகிறான். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளவர்கள், சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக துடித்தார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் அதே போன்று இமாம்கள். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த மதுஹபுகள் இன்றைக்கு நமது பகுதிகளிலே, குறிப்பாக இந்தியாவிலே, இலங்கையிலே, இந்த தெற்காசிய நாடுகளிலே, ஏன் அரபு நாடுகளிலும் கூட இந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும், மதுஹபுகளுடைய இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த நிலைப்பாடு, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது?
மதுஹப் என்ற ஒன்று இருக்கிறதா, அதை பின்பற்ற வேண்டுமா? இந்த மதுஹப் என்பது சுன்னாவுக்கு முரணான, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு வழிமுறையா? இதெல்லாம் நாம் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி. இந்த மதுஹப்களை பொறுத்தவரையும் இந்த மதுஹப்கள் குறிப்பாக 4 இமாம்களுடைய பெயரால் இன்று மதுஹப்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நான் நேற்றைய விளக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன், இஸ்லாம் என்பது ஒரு வழி, அதிலே 4 வழி இருக்க முடியாது, அல்லது 5 வழி இருக்க முடியாது, அல்லது 6 ஆளுக்கு ஒரு பாதை இருக்க முடியாது. சில நேரம் நிர்வாக ரீதியாக மனிதர்கள் பிரிந்திருக்கலாம், ஆனால் கொள்கை ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், நபியுடைய சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, இரண்டும் தான் மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இந்த சுன்னாவை விட்டுவிட்டு வேறு ஒன்றை பின்பற்றக் கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கொள்கை, சஹாபாக்கள் நமக்கு சொன்ன கொள்கை, சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கொண்டு வரப்பட்ட கொள்கை அதுதான். அப்படி என்றால் இமாம்கள் இதற்கு மாறு செய்து, இல்லை நீங்கள் சுன்னாவுக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு எங்களை நோக்கி வாருங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்களா? அப்படி என்றால் மதுஹப் எப்படி உருவாகியது? இந்த மதுஹபை பற்றிய சரியான உண்மை என்ன? ஏன் இப்படி நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், பொதுவாக நமது பகுதிகளிலே சொல்வார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு போய் சேர்க்கின்ற போது, இல்லை நாங்கள் இந்த மதுஹபை சார்ந்தவர்கள். எங்களிடம் கேட்பாங்க, நீங்க எந்த மதுஹப் என்று கேட்பார்கள். நாங்கள் எந்த மதுஹபும் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், எந்த மதுஹபும் இல்லை என்றால் நீங்கள் வழிகேடு என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், 4 மதுஹபில் எந்த ஒரு மதுஹபையாவது ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது, வழிகட்டவன் என்று சொல்கிறார்கள். உண்மையான மதுஹப் எது? ஒருவன் மதுஹபை பின்பற்றுகிறான் என்பதன் சரியான அர்த்தம் என்ன என்றால், எந்த இமாம்களது பெயர்களால் இந்த மதுஹபுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இமாம்களுக்கும் இன்று மதுஹபுகள் என்று நமது பிரதேசத்திலே சொல்லிக் கொள்ளுகின்ற மதுஹபுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த மதுஹபுகளுடைய இமாம்களை இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த மதுஹபை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்களோ அந்த மதுஹபுகளுடைய இமாம்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ அந்த கொள்கை தான் இன்று ஏகத்துவத்தை சொல்கின்ற நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த கொள்கையை சொன்னார்கள்? நாம் 4 முக்கியமான மதுஹபுகளை பற்றி சொன்னோம். முதலாவது, இலங்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தான் கூடுதலாக இருப்பார்கள். இமாம் ஷாஃபி அவர்களுடைய மதுஹபு ஷாஃபி மதுஹப் என்று சொல்வார்கள். உங்களுடைய தமிழ்நாட்டை, இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் ஹனஃபி மதுஹப், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மதுஹபை உடையவர்கள் இருக்கிறார்கள். இலங்கையிலும் ஹனஃபி மதுஹபை உடையவர்கள் இருக்கிறார்கள். ஷாஃபி பள்ளி, ஹனஃபி பள்ளி என்று 2 பள்ளி இருக்கும். அதே நேரத்தில் இந்தியாவிலும் இருக்கிறார்கள், ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த 2 பகுதிகளை மையப்படுத்தி பேசுறதால தான் 2ஐயும் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அப்ப இந்த மதுஹபை உடையவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு போய் நாங்கள் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னவுடன், இல்லை இது எங்களுடைய மதுஹபில் சொல்லப்படல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில விஷயத்தை வேடிக்கையாகவும் சொல்லுவார்கள். ஒருவர் ஒது செஞ்சுட்டு பள்ளிக்குள்ள நிற்கிறார், வெளியே ஒருவர் நிற்கிறார், நின்று சிங்களத்தில் ஒரு விஷயம் கேட்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை சிங்களத்தில் கேட்கிறார். கோமது வியாச அனுப்பிங்கன்னு அதை நீங்கள் சுகமாயிருக்கீங்களான்னு கேட்கலாம். உள்ளுக்கு இருந்துட்டு வந்தாய் மாமா வந்து சனிப்பீங்கன்னுவா அப்படின்றார். நான் சுகமா இருக்கிறேன்றேன். சொன்ன உடனே இவர் இப்படி சுகமாயிருக்கிறேன்னு சொல்லி போட்டு யோசிக்கிறார், ஆஹா நான் ஒழு செஞ்சு போட்டு சிங்களத்தை பேசிட்டேனே அப்படின்னு. போய் உள்ளுக்குள்ள உள்ள இமாம்கிட்ட கேட்டுக்கிறாரு, இப்படி ஒரு மசாலா, நான் ஒழு செஞ்சுட்டு சிங்களம் பேசிட்டேன், ஒழு முடியுமா முடியாதாண்டு. அப்போ அவர் சொன்னாரா, நான் கிதாவை பார்த்து போட்டு சொல்கிறேன்டு. இப்போ அவருக்கும் ஒரு பதில் இல்லை. பார்த்து போட்டு பார்த்தாராம், கிதாபில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. கடைசியாக சொன்னாராம், ஒன்றும் நான் பார்த்த வகையில் தெரியலை, எதுக்கும் வாயக்க பிடிச்சிக்கிறீங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஏன் நான் சொல்றேன்டா, இந்த மதுஹப் என்றால் என்னன்னு தெரியாத முதல் குழப்பம். மதுஹப்னா என்னது? இமாம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மதுஹபை உருவாக்கி அவங்க ஒரு புஸ்தகம் உருவாக்கி இப்படித்தான் நீங்க போகணும்னு சொல்லிட்டு போனாங்களாகும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. உண்மையாக இது அல்ல நிலை. இந்த மதுஹபை உருவாக்கிய இமாம்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தால் தெரியும். குறிப்பாக இந்த 4 மதுஹபை சார்ந்த இமாம்களிலே முதலாவது வந்தவர்கள் தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இவர்கள் கூஃபாவில், ஈராக்கில் கூஃபா என்ற பகுதியில் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 80.
கிட்டத்தட்ட நிறைய நபித்தோழர்களை சந்தித்தவர்களில் இவரும் ஒருவர். நபித்தோழர்களை கண்டிருக்கிறார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும். இன்றைக்கு நாம் என்ன கொள்கையை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, நாம் எந்த கொள்கையை பின்பற்றுகிறோமோ, அந்த கொள்கையிலே வாழ்ந்தவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மதுஹபை உருவாக்கிவிட்டு, நீங்கள் எனக்கு பிறகு என்னுடைய மதுஹபை பின்பற்ற வேண்டும், யார் மல்லம் யக்குன், அதாவது யார் என்னுடைய மதுஹபில் இருக்கவில்லையோ அவர் முஸ்லிம் அல்ல என்றெல்லாம் சொல்லல. பின்னால வந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரை கொண்டு ஒரு மதுஹபை உருவாக்கி கொண்டார்கள். உருவாக்கி கொண்ட இந்த மதுஹபுக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் அவர் இன்று நாம் என்ன கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கைக்காக உழைத்தவர், அதை படிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அளித்தவர், அதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர், அதை பிரச்சாரம் செய்தவர். அப்படிப்பட்ட இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் இன்றைக்கு ஹனபி மதுஹப். சரி, அவர் அப்படி என்னதான் சொல்கிறார் என்று நீங்கள் பார்த்தால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன செய்திகளை வைத்து பார்த்தால் அவர்களுக்கும் இன்று அவர்களுடைய பெயரால் உருவாக்கப்பட்ட மதுஹபுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்ன சொன்னார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன செய்திகளை அண்மையிலே வாழ்ந்து மரணித்த ஹதீஸ் கலையினுடைய வல்லுனர் ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் தன்னுடைய சிஃபத்து ஸலாத்து நபி அல் அஸ்ல் என்ற கிதாபில் முன்னுரையிலே மிக தெளிவாக கொண்டு வருகிறார்கள். அரபு தெரிந்தவர்களுக்கு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றோம். சிஃபத்து ஸலாத்து நபி அல் அஸ்ல் தல்கீஸ் என்று இருக்கிறது, சுருக்கமும் இருக்கிறது, விரிவும் இருக்கிறது. விரிவாக எழுதப்பட்ட அவருடைய நிறைய எழுதியிருக்கிறார்கள். இலகுவாக தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் இந்த கிதாப் இருக்கும் என்பதற்காக சொல்றார். அந்த கிதாபிலே அவருடைய முன்னுரையில் மிக அழகாக இந்த செய்திகளை தொகுத்து கொண்டு வருகிறார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன சொன்னார்கள்? நிறைய இந்த மதுஹபு சம்பந்தமான பயான்கள் இதை சொல்லுவார்கள். இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. சஹீஹான ஹதீஸ் கிடைத்து விட்டால், ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்கும் என்றால் அதுதான் என் மதுஹபு என்று சொன்னார். என்னுடைய மதுஹப் என்னது? ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸை நீங்கள் கண்டுவிட்டீர்களா, அதை நீங்கள் செய்யுங்கள், அதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொன்னார்கள். பாச புரியாத ஒரு குழப்பம். மதுஹப்ன்றது நான் போன வழி, அதுதான் நான் செல்லக்கூடிய வழி. அதான் என்ன வழி? ஹதீஸுகளை நான் பின்பற்றுகிறேன். சஹீஹான ஹதீஸை நீங்கள் பார்த்து விட்டால் அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதுதான் எனது மதுஹப் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள். இது அவர்களுடைய இப்னு ஆபிதீன் என்ற ஒருவர் அல் ஹாஷியா என்ற ஒரு தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். லா யஹில்லு லி அஹதின், இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கும் கூடாது அன் யஅஹுத பிகௌலினா மா லம் யஅமல் மின் ஐன அகதுனாஹு, எங்களுடைய ஒரு கவுலை நாங்கள் எங்கிருந்து அதை எடுத்துக்கொண்டோம் என்று தெரியாமல் உங்களிலே ஒருவர் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்க எங்கிருந்து செய்தியை எடுத்தோம்னு தெரியாம நாங்க எங்கட பாட்டுக்கு விட்டடிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, எங்கிருந்து அந்த செய்தியை பெற்றுக்கொண்டோம் என்று தெரியாமல் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார் என்று நீங்கள் செய்வது உங்களுக்கு கூடாது. அதாவது இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள். எவ்வளவு தெளிவா குர்ஆன் ஹதீஸை பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? ஒரு ஃபத்வாவை நாங்க சொன்னா கூட நாங்க சொன்னது நபி வழியில இருந்து சொன்னோமா என்று ஆய்வு செய்யுங்கன்றாங்க. நாங்க சொன்ன செய்தி நபி வழிக்கு உடன்பட்டு இருக்கிறதா என்று ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்ன இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை வைத்துக்கொண்டு என்ன விஷயமெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இது ஒரு செய்தியாச்சா? அடுத்தது பாருங்க, இன்னும் சொல்கிறார்கள். ஹராமுன், கூடாதுன்னு மட்டும் சொல்லல, ஹராமுன் அலா மல்லம் யாரிஃப் தலீலி ஐ யுஃப்தா பி கலாமி. ஏன் நாங்கள் எதனை ஆதாரமாக வைத்து ஒரு ஃபத்வாவை கொடுத்தோம், ஒரு விஷயத்தை சொன்னோம் என்று தெரியாமல் எங்களது வார்த்தையை வைத்து மட்டும் ஃபத்வா கொடுப்பது ஹராமாகும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, எங்களுடைய வெறும் வார்த்தையை நாங்க சொல்லிட்டோம் என்ற வெறும் வார்த்தையை மட்டும் நம்பி நாங்க எங்கிருந்து ஆதாரம் எடுத்தோம் என்று தெரியாமல் ஃபத்வா கொடுப்பது ஹராம் என்று சொல்கிறார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள்.
அப்படி என்றால் நாங்கள் மதுஹபைத்தான் பின்பற்றுவோம், நீங்கள் சொல்வது போன்று குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கொள்கையா அல்லது வேறு யாருடைய கொள்கை? அபூ ஹனீஃபாவுடைய கொள்கை என்னது? இன்று நாம் என்ன குர்ஆன் ஹதீஸை சொல்கிறோமோ அந்த குர்ஆன் ஹதீஸை தான் அவர்களும் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. இன்னும் பாருங்கள், சொல்றாங்க யாக்கூப் என்ற ஒருவருக்கு சொல்றார், வைஹக், உனக்கு கேடு உண்டாகட்டும், லா தக்துபு குல்ல மா தஸ்மஉ மின்னி, நான் என்னட்ட கேட்கறதெல்லாம் நீங்க எழுதாதீங்க, நான் சொல்றதெல்லாம் எழுதாதீங்க. ஃபஇன்னி கத் அரா ரஅயல் யௌம், இன்றைக்கு எனக்கு ஒரு விஷயம் சரி என்று நினைப்பேன், இன்றைக்கு நான் ஒன்றை ஒரு விஷயம் ஒரு விதமாக கருதுவேன், அத்ருக்கு கதன், நாளைக்கு அது பிழைண்டு செஞ்சு நான் விட்டுருவேன். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், நாளைக்கு எனக்கு அது பிழைண்டு படும், அந்த விஷயத்தை நான் விட்டு விடுவேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கு மதுஹப் என்று வச்சுக்கிட்டு இல்ல இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பேரால என்ன வேண்டாலும் நாங்கள் பின்பற்றுவோம். இந்த மதுஹப் என்று இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற கிதாபுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை உங்களுக்கு பின்னால நான் சொல்றேன். முதலாவது அவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கு நாங்க சுன்னாவை பின்பற்றணும் எதை பிரச்சாரம் பண்ணினமோ அதை தாண்டி பிரச்சாரம் பண்ணினவர்கள் அவர்கள். நாங்க சிறந்தவர்களா இமாம் அபூ ஹனீஃபாவா என்று கேட்டால் இமாம் அபூ ஹனீஃபா சிறந்தவர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த பெயரை மாசுபடுத்துவது யார்? மதுஹபுகள் என்று இன்று சொல்லக்கூடியவர்கள். பின்னால சில தகவல்களை கூட உங்களுக்கு நான் தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் இமாம் மாலிக் அவர்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா எப்போ வந்தார்கள்? ஹிஜ்ரி 93 வாராங்க. இவர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? முவத்தா என்ற ஒரு ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர்கள். முவத்தா என்ற இமாம் மாலிக் அவர்களுடைய முவத்தா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னமா அன பஷருன், இமாம் மாலிக் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், உஹ்திஉ வ உஸீபு, நான் சரியாகவும் ஒன்றை செய்து விடுவேன், தவறாகவும் நான் ஒன்றை செய்வேன். ஃபந்துரு ஃபி ரஅயி, என்னுடைய கருத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஃபகுல்லு மா வாஃபகல் கிதாப வ சுன்னத, எந்த விஷயத்தில் எனது வார்த்தைகள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பட்டிருக்கிறதோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பாடாக நான் எதை பேசினனோ அந்த விஷயத்தில் நீங்க கவனமாயிருங்க, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வகுல்லு மாலம் யுவாஃபிகில் கிதாப வ சுன்னத, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எது முரண்பட்டிருக்கிறதோ ஃபத்ருக்கு, விட்டு விடுங்கள். யார் சொன்னா? இமாம் அபு, அதாவது மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் மாலிக் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நீங்கள் நன்றாக பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டால் எடுங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்படவில்லை என்றால் ஃபத்ருக்கு, அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, லைஸ அஹதுன் சொன்னார்கள், பாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு பிறகு எந்த ஒருவரும் கிடையாது, இல்லா வ யூஹது மின் கௌலிஹி வ யுத்ரகு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவருடைய வார்த்தை எடுக்கப்படும், ஒருவருடைய வார்த்தை விடப்படும். ஒருவருடைய வார்த்தை எடுக்கப்படுமாக இருந்தால் அது நபியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நபியுடைய வார்த்தை மட்டும்தான் எடுக்கப்படும், இது அல்லாத வேறு யாருடைய ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது எடுக்கப்படவும் செய்யும், அது விடப்படவும் செய்யும் என்று இந்த இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இது எது? இப்னு அப்துல் பர் என்ற ஒரு இமாம் அவருடைய அல் ஜாமி என்ற கிதாபிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் மாலிக் மதுஹப் உருவாக்குனாங்களா? இல்லை. அவங்களோட மதுஹப் என்னது? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கன்றதான். அடுத்தே பாருங்க, அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அவர்கள் குர்ஆன் சுன்னாவை தெரியாத சில விஷயங்கள்ல அது கிடைச்சதுக்கு பிறகு எப்படி நடந்தார்கள்? இந்த விரல்களை கோதி கழுவுவது, தொழுகையில உது செய்யும் போது விரல்களை கோதி கழுவுறது ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை. கை விரல்களால இடைகளை என்ன செய்வாங்க? கோதி கழுவுறது நபி வழி. ஆரம்ப காலத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க? விரல்களை யாராவது கோதி கழுவுனா சொல்லுவாங்க கூடாது, விட்டுருங்க அப்படின்னு. அப்போ ஒருவர் சொல்றார், ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரல்களை கோதிக்கொள்வதை நான் பார்த்தேன், அவர்கள் அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சஹீஹான ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். உடனே என்ன செய்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அது ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் பரவாயில்லை, நம்ம மதுஹபில் கூடாண்டாங்களா, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, அதை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களாவது தன்னுடைய மதுஹபை பின்பற்றுமாறு மக்களை அழைத்தார்களா, தனக்கென்று ஒரு மதுஹபை உருவாக்கினார்களா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் யார்? இமாம் மாலிக்குடைய மாணவர். இவருடைய மாணவர் தான் அதாவது முஸ்னத் அகமதை உருவாக்கியவர் அஹமது பின் ஹம்பல். ஷாஃபி இமாமுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இந்த ஷாஃபி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களாவது தன்னை பின்பற்ற சொல்லல, மாமின் அஹதின் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று சொன்னார்கள், இதா வஜத்தும் ஃபீ கிதாபி, என்னுடைய இந்த கிதாபிலே ஹிலாஃப சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக ஏதாவது இருந்தால் ஃபகூலு பிசுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையிலே நீங்கள் பேசுங்கள். வதஉ மா குல்து, நான் சொன்னக்கூடியதை விட்டுருங்கன்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை உடையவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் எப்பவுமே சொல்லல நான் சொல்லத்தெல்லாம் நீங்க செய்யுங்க, என்னை கண்மூடித்தனமாக நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லல. அப்ப ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் என்ன சொல்கிறார்கள், நான் அதாவது இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹாக இருக்குமாக இருந்தால், சஹீஹான ஹதீஸை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் அதுதான் எங்களுடைய மதுஹப், என்னுடைய மதுஹப். யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் அபூ ஹனீஃபாவும் என்ன சொல்கிறார்கள், சஹீஹான ஒரு ஹதீஸுக்கு நாங்கள் உடன்பட்டு பேசினால் எங்களுடைய கவுலை நீங்கள் என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சஹீஹான ஒரு ஹதீஸுக்கு முரணாக நாங்கள் எதையாவது சொல்லி இருந்தால் எங்களது கவுலை தூக்கி நீங்கள் வீசுங்கள், நாங்கள் சொன்னதை வீசி விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுங்கன்றான். இமாம் மாலிக்கும் அதைத்தான் சொல்கிறார் ரஹிமஹுல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸை பின்பற்றுங்கள், எங்களுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், நன்றாக நீங்கள் கவனியுங்கள், நாங்கள் சொல்கின்ற விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்டிருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களது வார்த்தையை நீங்கள் கவனித்து நாங்கள் எங்கிருந்து இதை எடுத்துச் சொன்னோம் என்று தெரியாமல் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இமாம்கள் மதுஹபுகளுடைய 4 இமாம்களும் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் உலகத்திலே உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் போதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தியாகம் செய்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குதா அதான் எங்கட மதுஹப்ன்றாங்க. நாங்க போற மதுஹப் என்னது, சஹீஹான ஹதீஸ் கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பாருங்கள், இன்னும் சொல்கிறார்கள், எப்படி சொன்னாங்க, குல்லு மஸ்அலத்தின், ஒவ்வொரு விஷயமும் ஸஹஃபீஹல் கைர் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லி நக்ல், அதாவது அதற்கு முதலில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் விட்டுவிட்டேன். சொல்கிறார்கள், அன்தும் ஆலமு பில் ஹதீஸ், நீங்கள் ஹதீஸை மிக அறிந்தவர்கள், ஹதீஸோடு தொடர்புள்ளவர்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நபி வழியாக இருந்தால் அதனை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா கானல் ஹதீஸு ஸஹீஹ், சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்குமானால் அதை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள், யாராக இருந்தாலும் சரி, நான் அந்த ஹதீஸை நோக்கி சென்று விடுகிறேன், எனது அந்த வார்த்தைகளை நான் விட்டு விடுகிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இமாம் அஹமது பின் ஹம்பல், யாரு, முஸ்னத் அஹமதை அதாவது தொகுத்த முஸ்னத் அஹமது என்ற அந்த ஹதீஸ் கிதாபுக்கு சொந்தமான இமாம் அஹமது பின் ஹம்பல், ஹம்பலி மதுஹப் என்று சொல்வார்கள். ஹம்பலி மதுஹப் என்று இன்றைக்கு உலகத்திலே பல பகுதியில் அந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா துகல்லிதூனி,
என்னை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வலா துகல்லிது மாலிகன், மாலிக்கையும் நீங்கள் கண்மூடி பின்பற்றாதீர்கள். வல ஷாஃபிஈ, ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களையும் நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வலல் ஔஸாஇ, ஔஸாஇ என்று மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருந்தார், ஒரு இமாம், அவரை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வல சௌரி, சௌரியை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வஹுத் மின் ஹைசு அகது, அவர்கள் எங்கிருந்து குர்ஆன் சுன்னாவை எடுத்தார்களோ அங்கிருந்து நீங்களும் விடுங்கள். அப்படின்னா எங்களை கண்மூடித்தனமா பின்பற்றுங்க இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களா? சொல்லல. அப்ப என்ன தெளிவா விளங்குது? இந்த மதுஹபுகள் என்ற பெயரால் இந்த மதுஹபுகளுடைய இமாம்களுடைய கொள்கை என்னவென்றால், நான் நேற்று உங்களுக்கு விளக்கப்படுத்தினது போன்று அல்லாஹ் எதை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை வழிகாட்டினார்கள், இந்த ரெண்டுக்கும் முரணாக எந்த ஒரு கொள்கை இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்படக்கூடாது. இதைத்தான் ஒவ்வொரு இமாம்களும் சொல்றாங்க. சஹீஹான ஹதீஸை நீங்கள் பார்த்து விட்டால் எங்களது வார்த்தையை தூக்கி வீசி விடுங்கள், சஹீஹான ஹதீஸை செய்யுங்கள். அப்படி என்றால் இன்று நாம் நமது சமூகத்திலே சில செய்திகளை சமூகத்துக்கு கொண்டு போகிறோம். அந்த செய்திகள் அவர்கள் கொண்டிருக்கின்ற மதுஹபுக்கு முரணாக இருக்கிறது என்ற காரணத்துக்காக எங்கட மதுஹபுக்கு முரண், எங்கட மதுஹபுல இது இல்லை வீசுகிறார்கள். இது மதுஹபுகளுடைய இமாம்கள் சொன்ன கொள்கையா? இல்லை. அல்லது இந்த மதுஹபை உருவாக்கி இருக்கிறார்களே இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் ஹனபி மதுஹபை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் ஹனபி மதுஹபுக்கும் இடையில் என்னமா சம்பந்தம் இருக்கிறதா? இப்படி நாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற போது இதை விளங்காத மக்களுக்கு இவங்க சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா? இவங்க இமாம்களை எல்லாம் திட்டுறாங்க, இவங்க இமாம்களை புறக்கணிக்கிறாங்க, இமாம்களை கேவலப்படுத்துறாங்க, இமாம்களை அவமானமா பேசுறாங்க, மேடைகளை இமாம்களை விமர்சனம் பண்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம், இமாம்களை பொறுத்தவரையும் எங்களை விட இந்த தீனுக்காக உழைத்தவர்கள், எங்களை விட இந்த தீன் உயிர் வாழ வேண்டும் என்று துடித்தவர்கள், எங்களை விட இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை பற்றி சொன்னேன், அவர் சிறையிலே பல வருடங்கள் அடைக்கப்பட்டவர்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சிறையிலே சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த சுன்னாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கலாமை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அப்படியே மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக துடித்தவர்கள், பிரச்சாரம் செய்தவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக தியாகம் செய்தவர்கள். அவர்களும் நாங்களும் சமனாக முடியாது. அவர்கள் சொன்ன கொள்கையை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம். என்ன கொள்கை சொன்னார்கள்? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குதா? நாங்க சொல்றத பார்க்காதீங்க, அந்த ஹதீஸ் எடுங்க, அதான் நாங்க சொல்ற மதுஹப். யார் சொன்னா? இமாம்கள் 4 பேரும் சேர்ந்து சொன்னது. எங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள், இது எங்களுடைய கொள்கை அல்ல. எங்கட கொள்கை என்னது? குர்ஆனும் சுன்னாவும் என்றார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார்கள். அதற்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்றார்கள். அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்றார்கள். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் மதுஹபுகள் 4 மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம்? 4 மதுஹபுகளை நாங்கள் பின்பற்றுறோம். 4 மதுஹப் என்னது? குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்கள் என்று 4 இமாம்களும் சேர்ந்து சொன்னார்களே, அந்த 4 மதுஹபையும் பின்பற்றுகிறோம். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கிறோம், மதுஹபுகள் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு குர்ஆன் சுன்னா சொல்லாத, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான, குர்ஆன் சுன்னா எச்சரிக்கின்ற பித்அத்துகளையும் ஷிர்க்குகளையும் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த காட்சிக்கும் இந்த விடயத்துக்கும் மதுஹபுக்கும் என்ன தொடர்பு? எத்தனை பித்அத்துகள்! ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதிலே தான் இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது என்று ஒரு கூட்டம் இன்றும் சொல்லிக் சொல்லுகிறார்கள். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை முறை, இந்த ரெண்டையும் பின்பற்றுவதிலே தான் இம்மை மறுமையின் வெற்றி இருக்கிறது. அப்படி என்றால் இதைத்தானே அப்பா நாங்களும் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு பிரச்சனையா? நேற்று உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டேன். குர்ஆன் சொல்கிறது, ஃபலா வரப்பிக லா யுமினூன், உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. யார் மூமின் அல்ல? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனகும், தங்களுக்கு மத்தியில பிரச்சனை வருது, முரண்பாடு வருது, 2 கருத்து வருது, அந்த கருத்தின் போது, பிரச்சனையின் போது, முரண்பாட்டின் போது உங்களிடத்தில் தீர்ப்புக்காக வர வேண்டும். அந்த தீர்ப்பை அவர்கள் சஞ்சலம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மூமின்கள் அல்ல. குர்ஆன் சொல்கிறது. இதைத்தான் அந்த இமாம்கள் சொன்னார்கள். குர்ஆன் சுன்னாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை வந்தால் குர்ஆன் சுன்னாவை நோக்கி நீங்கள் போங்கள். எங்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு ஃபத்வா கொடுப்பது உங்களுக்கு ஹராம்.
அந்த வார்த்தை குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு எங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்று எந்த ஒரு இமாமும் சொல்லல. அப்படி என்றால் அந்த இமாம்களை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதிலும் குறிப்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த இமாமும் தனக்கென்று ஒரு மதுஹபை உருவாக்கவில்லை. மதுஹபை பின்பற்றுவதுதான் நேர்வழி, மதுஹபே இல்லைன்னா நேர்வழி இல்லை. அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மதுஹபு, உமர் இப்னு கத்தாப் எந்த மதுஹபு ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மதுஹபு, எந்த மதுஹபு? அவங்களுக்கு மதுஹப் இல்லை. சரி, எல்லாத்தையும் விடுங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வருகிறார்கள், அவர்கள் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள்? அவர்கள் எந்த மதுஹப்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றியவர்கள். அப்ப அவருக்கே மதுஹப் இல்லையே. எந்த மதுஹபை பின்பற்றவில்லை என்றால் வழிகேடு என்று சொல்கிறார்களோ அந்த மதுஹபுக்கு சொந்தக்காரருக்கு எந்த மதுஹப்? அப்ப ஒட்டுமொத்தமாக இமாம்களுடைய கொள்கை என்னவென்றால் குர்ஆன் சுன்னா. அப்ப மதுஹப் என்று சொல்கிறார்கள் என்றால் இது விளப்பமில்லாத ஒரு பிரச்சாரம். குர்ஆன் சுன்னாவை போதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது மதுஹப் என்பார்கள். சரி, இந்த மதுஹப் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போறாங்க, ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள், உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பிரிஞ்சத்துக்கு பிறகு இன்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய பெயரால இதெல்லாம் ஹனபி மதுஹப் கிதாப்னு சொல்லிக் கொள்றாங்களே, இந்த கிதாபுகள் எப்போ அவங்களா எழுதிட்டு போனாங்க? இல்ல, இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் மௌத்தா போய் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பிறகு கிதாப் வருது. குறிப்பாக ஹிதாயா என்ற ஒரு நூல் இருக்குது. இந்த ஹிதாயா ஹிஜ்ரி 511 இந்த ஹிதாயா என்ற நூல் உருவாக்கப்படுது. அவங்க மௌத்தா போறாங்க 150 ஹிஜ்ரி 150 மூத்தா போறாங்க. ஹிதாயா என்ற நூல் உருவாக்கப்படுகிறது ஹிஜ்ரி 511. நான் கேட்கிறேன், 511 இந்த நூல் உருவாக்கப்பட்டால் 150 மூத்தா போனவருக்கு 511 உருவாக்கப்பட்டது நூலுக்கு என்ன தொடர்பு? ஹதீஸுக்கு மாதிரி சனது, இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார் சனது வச்சு எழுதிக்கிறாங்க. இந்த மதுஹப் கிதாபுகள் எல்லாம் என்ன ஆதாரபூர்வமான சனதுகளா? அந்த சனதுகளுடைய ரிவாயத்துகளை யார் யார் அறிவித்தார்களோ அவர்களுக்கென்று அறிவிப்பாளர்களை பாதுகாப்பதற்கென்று ஏதாவது ஜரகு ஒத்தாதில் இருக்கிறதா? இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று அந்த அறிவிப்பாளர்களுடைய பட்டியல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையப்பா. அப்ப இல்லாத போது எப்படி நீங்கள் மதுஹப்பை நீங்கள் தொங்கிக் கொண்டிருப்பீர்கள்? அதே போன்று துருல் முக்தார் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இவர் இது கிட்டத்தட்ட 1025 அவர்கள் மூத்தா போய் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அது உருவாக்கப்படுகிறது. அதே போன்று கன்சு தகாயிக் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, இதுவும் 710 உருவாக்கப்படுகிறது. அப்ப இமாம்களுக்கும் இந்த கிதாபுக்கும் என்ன தொடர்பு? பின்னால சில செய்திகளை நான் சொல்வேன். அதாவது இந்த மதுஹபுகள் பிழைகள் என்பதற்கு குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்ய தேவல. மதுஹபுடைய இமாம்களே பாருங்க என்ன சொல்றாங்க. இமாம்களே எங்களை பின்பற்றாதீங்க, குர்ஆன் சுன்னா தான் எங்கட வழின்றாங்க. நீங்க குர்ஆன் சுன்னாவை நீங்கள் சஹீஹான ஒரு ஹதீஸை கண்டால் அதுதான் எங்கட மதுஹப்ன்றாங்க. அப்ப நாங்க பின்பற்றுற அந்த இமாம்கள் சொன்ன மதுஹப் தான். எந்த மதுஹப்? குர்ஆன் சுன்னாவை சஹீஹாக கண்டால் அதை பின்பற்றுவோம், அதுதான் எங்கட மதுஹப். அப்ப 4 மதுஹபை பின்பற்றுறது அர்த்தம் என்னது? குர்ஆன் சுன்னாவை கொண்டு போய் சேர்க்கின்ற போது நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம், இது எங்கட மதுஹபுக்கு முரண். இவங்கெல்லாம் மதுஹபை திட்டுறாங்க, மதுஹபு கூட யாரு சொன்னா? சரி, மதுஹபை திட்டுறோம்னு ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டா கூட சில விஷயங்கள் இந்த மதுஹபை சார்ந்தவர்கள் அதை ஒரு தப்பாக யோசிச்சிடக்கூடாது. மதுஹபை சார்ந்தவர்கள் என்று சொல்றது சில நேரம் இந்த சீரியை கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் மதுஹபவாதிகள் அல்ல, சீரியை கேட்கக்கூடியவர்கள் சில நேரம் யோசிப்பார்கள், என்னடா இது இப்படிலாம் சொல்றாரு என்று. சில விஷயங்களை சிந்திப்பதற்காக சொல்லியாக வேண்டும், அதற்காக சொல்கிறோமே தவிர அதாவது இழிவுபடுத்துவதற்காக விமர்சிப்பதற்காக நாம் இதை சொல்லலை. அப்பதான் சிந்திப்பான், இதெல்லாம் நாங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. இந்த மதுஹபுகளிலே முக்கியமான சில சட்டங்கள் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு மதரசாக்களிலே படிப்பிப்பதற்காக வைத்திருக்கின்ற இந்த ஹிதாயாக இருந்தாலும் துருல் முக்தாராக இருந்தாலும் கன்சு தகாயிக்காக இருந்தாலும் எந்த ஒரு கிதாபாக இருந்தாலும் இந்த கிதாபுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகிறன்ற வேற ஹதீஸுகளையும் சில லைவான ஹதீஸ் வரும். அதுவும் இந்த அளவுக்கு மோசமான செய்திகளை சொல்லாது. அவன் வியாபாரம் பண்றதுக்காக யார் கத்திரிக்காய் சாப்பிடானு சொர்க்கம் போவாம்பான், யார் வெண்டைக்காய் சாப்பிடானு சொர்க்கம் போவாம்பான். இந்த மாதிரி அவன்கிட்ட பிசினஸுக்கும் அவன்கிட்ட சுயநலத்துக்கும் அதிசயம் கட்டிப்பான். இது பாத்தீங்கன்னா இது நான் நினைக்கிறேன் மதுஹபுகள் என்ற இந்த இமாம்களோட பெயரை வச்சு இஸ்லாத்தை கேவலப்படுத்தத்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா செய்திருப்பார்கள். உதாரணத்துக்கு சில சட்டங்களை நான் சொல்றேன் பாருங்க. எப்படின்னு சொன்னால், ஒருவர் அதாவது ஹனபி மதுஹபில் உள்ள ஒரு சட்டம் இது. ஹனபி மதுஹபில் ஒரு நூல் இருக்கிறது மகானி என்று. அந்த நூலில் சொல்றாங்க, ஒருவர் 4 ஆண்டுகள் மனைவியை பிரிந்து 4 வருஷம் மனைவியை பிரிஞ்சு வாழ்றார். அந்த பெண் 4 வருஷத்துக்கு பிறகு கர்ப்பமுற்றால் அந்த குழந்தை அவனையே சாரும். 4 வருஷங்க,
4 வருஷம் மாப்பிள்ளை இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ இல்லாட்டி எங்கேயோ போயிட்டாருன்னு வைங்களேன். 4 வயசுக்கு பிறகு இவ குழந்தை, 4 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கற்பம் விடுறான். சட்டம் என்னது? அபூ ஹனீஃபா இமாமுடைய மதுஹபுடைய பேரால, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சொன்ன அவங்களோட பேரால உருவாக்கப்பட்டதுக்கு உதாரணம் தான் இது. இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் உள்ளதான்னு பாருங்க. 4 வருஷத்துக்கு பிறகு கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், இங்க இவ கற்பமாகிட்டா, சொல்றாங்க என்னது, அவ அந்த குழந்தைக்கு அவர் தான் தகப்பன். எப்படி சாத்தியமாகும்? எவ்வளவு கூத்து நடக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அநியாயம் நடக்கும். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சட்டத்தின்படி 4 வருஷம் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு இருக்கிறார், மனைவி கற்பமாயிருந்தா அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன் ஒன்றும் சொல்லக்கூடாது? அந்த குழந்தை அவர் தான்ப்பா. எவனா ஒத்துக்கொள்வானா? ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இது ஒண்ணு. அப்ப இதை மதுஹபுகளை கொச்சப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லல, இது பிழை என்பதை யதார்த்தமா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இதை சொல்லவும் இல்லை, அல்லது இவங்க இது சொல்லிட்டு போகவும் இல்லை, அறிவுக்கு இது பொருந்தவும் இல்லை. முதல்ல வழங்குதா? அடுத்த பாருங்க, அடுத்தது என்னது? விபச்சாரம் செஞ்சால் கசையடி கொடுக்கணும். இஸ்லாமிய சட்டம் என்னது? 100 கசையடி. கல்யாணம் முடிச்சவர் செஞ்சா அவரை கொல்லணும், அதான் சட்டம். இவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு விபச்சாரம் பண்ணுனா 50 குச்சியை ஒன்று சேர்க்கணுமா. நம்ம ஊர்ல விளக்கமாத்துக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஊர்ல விளக்கமா இருக்குதா? இந்த கூட்டத்துக்கு விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க. விளக்கமாறுண்டு அந்த குச்சியை வச்சு கட்டுவாங்க கைகிட்ட. இந்த கட்டி இப்படி ஒரு கட்டு மாதிரி இப்படி குத்தி எடுப்பாங்க, இப்படி இருக்கும். 50 குச்சியை சேர்க்கணுமா. இந்த 50 குச்சி எடுத்து 2 குத்து குத்துனா சரியா 100 அடி. இந்த 50 குச்சி இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு 2 குத்து, இந்த ரப்பர் ஸ்டாம்ப் குத்துற மாதிரி 2 குத்து குத்துனா 100 கசையடி. இது சாத்தியமா? இதுதான் இஸ்லாம் சொன்ன சட்டம். அதாவது இந்த சட்டம் என்பதே எதுக்கு வந்தது தெரியுமா? நான் இதை என்னக்கு சொல்றேன்? மதுஹபுகள் என்பதற்கு சொல்லல, இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றதுக்காக சொல்றேன். நீங்க விளங்கிடக்கூடாது, மதுஹபுல உள்ளதை எடுத்து கொச்சப்படுத்தல, இதுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுக்காக நான் சொல்றேன். எனவே தான் நாங்கள் என்ன சொல்றோம்? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க, சஹீஹான ஒரு ஹதீஸை நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆன் சுன்னாவை உங்களுக்கு முன்னுக்கு எட்டி வைக்கப்பட்டால் மதுஹப் என்று பெயர் சொல்லிக் கொண்டு குர்ஆன் ஹதீஸை மறுக்காதீங்க. குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் மதுஹபுகள் சொல்கின்ற போதனைகள், இமாம்கள் சொன்ன போதனைகள். அதே போல இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் தெரியுமா? இதுவும் முக்கியமா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதாவது ஒருவர் மிருகத்தோட அல்லது செத்த பிணத்துடன் உடல் உறவு கொண்டால் குளிப்பு கடமை இல்லை. மிருகத்தோடையோ செத்த பிணத்தோட உடல் உறவு கொள்ற அவருக்கு என்னதான் குளிப்பு கடமை இல்லை என்றது துருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 123 வாருங்க. துருல் முக்தார் என்ற இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயரால் இயற்றப்பட்ட ஒரு கிதாபில் மிருகத்தோட அல்லது பிணத்தோட உடல் உறவு கொண்டால் குளிக்கிறது கடமை இல்லை. சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இது இமாம்கள் சொல்லலைன்றதுக்காகத்தான் இதை நான் சொல்லிக்கிறேன். இமாம்கள் இப்படியான சட்டங்களை சொல்லிட்டு போனாங்களா? இல்லை. அதே மாதிரி இன்னொரு செய்தி, ஒருவர் தன்னுடைய ஆணுறுப்பை தன்னுடைய மனப்பாதைக்குள்ள புணர்றார். அவரே தன்னுடைய ஆணுறுப்பு எடுத்து சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் சிந்திப்பதற்காக நான் சொல்றேன், கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. தன்னுடைய உறுப்பை எடுத்து தன்னுடைய ஆணுறுப்பை தன்னுடைய மனப்பாதைக்குள்ள வைக்கிறார், விந்து வெளிப்படலைன்னா குளிப்பு கடமையா. துருல் முக்தார்ல இதே செய்தி பதிவாக இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அதாவது ஒருவருக்கு மூக்குல ரத்தம் வந்தது. அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்றதுக்கு, பீனிசம் மாதிரி, பீனிசம் தானே, பீனிசம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. மூக்குல ரத்தம் வந்தா அல்ஹம்து அத்தியாயத்தை ஓதி மூத்திரத்தாலும் ரத்தத்தாலும் நிவாரணம் நாடி நெற்றியிலும் மூக்கிலும் எழுதலாம். அதாவது சிறுநீர், மனிதனுடைய சிறுநீராலையும் ரத்தத்தையும் எடுத்து அதுல தொட்டு நெற்றியில் எழுதட்டான். எப்படி இருக்கும்? சூரத்துல் ஃபாத்திஹா எழுதட்டான். இதுவும் ஹனபி மதுஹபில் இருக்கு. அதே போல இன்னும் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஒன்று நகை அணிஞ்சிட்டு வரான், கழுத்துல நகை போட்டுக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை என்ன செய்யலாம்? திருடுனா அவங்க கள்ளம் இல்லை, திருடலாம். குழந்தைய நகையோட தூக்குனா பிரச்சனை இல்லை. இதுவும் ஹிதாயால 1ஆம் பாகத்தில் இந்த செய்தி இருக்குது. அதே போல இன்னும் ஒரு செய்தி இருக்குது. என்னது? ஒருத்தர் 2 பேர் பிளான் பண்றாங்க, ஒரு வீட்டில் போய் கொள்ளை அடிப்போம் அப்படின்னு. ஒருவர் என்ன செய்யறார்? வீட்டுக்குள்ள போய் இறங்குறார். இறங்கி இன்னொரு ஆள் வெளியே நிற்கிறார். அவர் தூக்கி என்ன செய்யறாரு? சாமான தூக்கி வெளியே போடுறார். அங்க உள்ள ஏதாவது பொருளை தூக்கி வெளியே போடுறார். இவர் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இஸ்லாமிய சட்டப்படி, அவங்களோட சட்டப்படி, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பேரால் இயற்றப்பட்ட இந்த மதுஹபுடைய சட்டப்படி என்ன செய்யக்கூடாது? 2 பேரும் குற்றவாளி இல்லை. ஏன் குற்றவாளி இல்லை? உள்ளுக்குள்ள இறங்கினவர் சாமான் எடுத்துட்டு வெளியே வரல, வெளியே நின்றவர் உள்ளுக்குள்ள போய் சாமான் எடுக்கவும் இல்லை. அவர் தூக்கி வெளியே போட்டார், இவர் வெளியே எடுத்துட்டு வந்தார். இப்ப என்னவாம்? இவர் 2 பேரும் குற்றவாளி இல்லை.
இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் டவுட் பண்ணுவீங்க. கிதாபுகள்கிட்ட பக்கம் நம்பர் எல்லாம் தாரோம். அதுக்காக தான் தமிழ்லையும் அடிச்சு எடுத்துக்குது. தேவைப்பட்டால் நாங்கள் கோப்பி அடிச்சு போய் கொண்டு போய் பாருங்கள். அப்போ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இமாம்கள் சொல்லியிருப்பாங்களான்னு. அடுத்த இன்னொரு செய்தியை பாருங்க. நோன்பு வச்சுக்கிட்டு செத்த பிணத்துடன் அல்லது மிருகத்துடன் ஒருவன் உடல் உறவு கொண்டால் அவர் என்னது கஃபாரா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நோன்பு வச்சுக்கிட்டு பிணத்தோட அல்லது மிருகத்தோட ஒருவர் அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டா உடல் உறவு கொண்டா அவருக்கு அதுக்கு கஃபாராவெல்லாம் தேவையில்லை. அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல தெரியுமா? இன்னும் சொல்றாங்க, ஒருவர் ஒரு பெண்ணை வாடகைக்கு எடுத்து காசு கொடுத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அது குற்றத்துக்குரிய செயல் அல்ல. அப்போ இந்த மாதிரி ஏராளமான செய்திகள். இது நான் எதுக்கு சொன்னேன் என்று தெரியுமா? மதுஹபுகள் என்ற பேரால நாங்கள் மதுஹபத்தான் பின்பற்றுவோம். இன்னும் நிறைய ஷாஃபி மதுஹப் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசித்திரமான சட்டம் இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பசுவும் சேர்றாங்க. அதில் ஒரு குழந்தை பிறக்குது, ஆம்பளை குழந்தை, ஒரு பையன் பிறக்கிறார். இவர் வளர்ந்துட்டார், வளர்ந்து குர்ஆனை மனனம் செய்கிறார். ஹஜ்ஜி பெருநாளில் வந்துட்டு அந்த ஹஜ்ஜி பெருநாள் ஹொத்துபாவும் செய்கிறார், தொழுவிக்கிறார். அவரை தொழுவிச்சதுக்கு பிறகு இவரை அறுத்து குர்பானி கொடுக்கலாமா? இவரை அறுத்து குர்பானி கொடுப்பது கூடும், ஷாஃபி இமாமுடைய சட்டம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாட்டோட சேர்ந்து மாடும் மனுஷனும் சேர்ந்து ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது. உம்மா மாடு, வாப்பா மனுஷன், அப்படித்தானே சொல்லணும். இதே பெருநாளண்டு என்னது குர்ஆன் எல்லாம் ஓதி பெருநாளண்டு மிம்பரில் கொத்துபா செஞ்சு இறங்குது. வா உன்னை அறுக்கணும்னு கொண்டு போய் அறுக்கிறேன். சரி, இது கிடைக்குமா இல்லையாண்டா அடுத்தது அறுக்கிற மனுஷனை அறுக்கலாம், அறுத்து என்ன செய்யலாம், பழி கொடுக்கலாம். இப்படி எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்றது என்னத்துக்குண்டா, இது இமாம்கள் சொல்லி இருந்தா நாங்கள் தெரியாம பேசிட்டாங்க, அவங்களோட தன்மானத்தை பாதுகாக்கிற நம்ம கடமை, அதனால இதெல்லாம் மறைச்சிட்டு மக்களுக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, குர்ஆன் மட்டும் சொல்லுவோம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இமாம்கள் சொல்லலை. அப்ப இது விளங்கிக்குது. இது சும்மா தேவையில்லாத இந்த கிறுக்கணுகள், அவனுக்கு என்னென்னலாம் சட்டம் தேவைப்படுதோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்றது வரலாறு பூர்வமாகவும் விளங்குது. அது தனியான வரலாறு. சரி, இப்போ நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்றணும்ன்றோம். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எதையும் பின்பற்றக்கூடாதுன்றோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் அழகான தீர்வு இருக்கிறது, அதை பின்பற்றுவோம் என்று சொல்கிறோம். இதை நாங்க மட்டும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் சொல்லிவிட்டு சென்றார்கள். தூதருக்கு பிறகு வந்த நபித்தோழர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு பிறகு வந்த தாபிஈன்கள் உள்ள நல்லவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். அதை தொடர்ந்து வந்த இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லா போன்ற ஒவ்வொரு இமாம்களும் இந்த கொள்கையைத்தான் சொன்னார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்றோமே தவிர இமாம் மதுஹபுகளுடைய எந்த இமாமும் எங்களுக்கு பின்னால நாங்கள் ஒரு மதுஹபை பின்பற்றி விட்டு போகிறோம், சொல்லிவிட்டு போகிறோம், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்காக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தா, இந்த மதுஹபுகளுடைய இமாம்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து ஏற்றிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும் ஷியாக்கள் யாருண்டு. இந்த ஷியாக்களை பொறுத்தவரையும் இந்த ஷியா கொள்கைக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவங்களுக்கு சொல்றதே ஷியாத்து அலி. ஷியா என்பது கூட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட ஷியா என்று சொல்றார். ஒவ்வொரு கூட்டங்களை பற்றி சொல்லும்போது வகானு ஷியான், அவர்கள் பல கூட்டங்களாக மாறிவிட்டார்கள். இந்த ஷியாக்கள் என்று சொல்றது நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறோம். அதான சொல்றாங்க. கர்பலா வந்துட்டுன்னு சொன்னா முஹர்ரம் மாசம், அதாவது 10வது தினத்தில் கர்பலான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடிச்சுக்கிடுவாங்க ரத்தத்தோட. ஏன்னா கர்பலா நடந்தான், அதை கொண்டாடுறாங்களாம். அவங்க துக்க தினம் கொண்டாடுறாங்க என்று சொல்லி முஹர்ரம் 10 பெரிய கொண்டாட்டம் எல்லாம் நடக்கும். இந்த கர்பலா என்பது என்னன்றதெல்லாம் பெரிய விஷயம். இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்கடா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் அளவு கடந்து நேசிக்கிறோம் என்பதில் அளவு கடந்து எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஜிப்ரீல் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டாந்தான் நபித்துவத்தை கொடுக்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரே மாதிரியாம், ஒரே மாதிரிக்கொண்டு மாறி ரசூலுல்லாஹ் கொடுத்து போய்தான். அந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அவங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. யார்? இந்த ஷியாக்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து பேசியதன் உச்சகட்டம் என்ன தெரியுமா? சஹாபாக்களை காபிர்ன்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை காபிர்ன்றாங்க, அபூபக்கர் சித்திக்க காபிர்ங்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காபிர்ன்றாங்க, நபி தோழர்களை காபிர்ன்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சில வார்த்தைகளை சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய பின்னுறுப்புல ஒரு கட்டி இருந்தான். அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் நஊது பில்லாஹி மின்ஹா விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஷியாக்கள். ஏன் தெரியுமா?
அவங்களோட மதுஹபை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை தாழ்த்தினார்கள். இந்த நிலை மதுஹபுவாதிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் அபூ ஹனீஃபா, அதாவது இமாம்களுக்கு மத்தியில் உள்ள இமாம்கள் சண்டை பிடிக்கல. நான் சொன்னனே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மாணவர், இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய ஆசிரியர் தான் இமாம் ஷாஃபி. இப்படி அவர்களுக்கு மத்தியில் தொடர்பு இருந்திருக்கிறது. அவருடைய பிரச்சாரத்தை இவர் செய்தார், இவருடைய செய்தி அவர் பின்பற்றினார். அவங்க போட்டி போடல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவை சந்திக்க போறதுக்கு பட்ட பாடு என்ன காரணம்? அவங்க சரியான ஏழை, சின்ன வயசுலேயே அவங்க தந்தை இழந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க தந்தை இழந்த காசாண்ட பகுதியில் தான் பிறக்கிறாங்க. இன்றைக்கு பிரச்சனை நடக்கக்கூடிய காசா தான் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்த இடம். தந்தையை சின்ன வயசில் இழந்துட்டாங்க. அவங்க படித்து, அதாவது அந்த அவர்களுடைய வசதி இல்லாத தோல்லையும் அந்த மட்டையிலையும் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இமாம் அபு மாலிக் ரஹிமஹுல்லாட்ட போகணும். போகிறதுக்கு என்ன செய்யும், இந்த தோல் இதெல்லாம் தூக்கிட்டு போகலாம், கஷ்டம். முடிவெடுக்கிறாங்க என்னது, எல்லாத்தையும் பாடமாக்கொண்டு உட்காந்து பாடமாக்குறாங்க. உட்காந்து பாடமாக்கி போட்டு தான் போகிறாங்க. எங்குது, மக்காவுக்கு போய் மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. இமாம் மாலிக் எந்த ஊர் ரஹிமஹுல்லா, அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அங்கே போய் சேர்றதுக்கு இந்த ஆள்பட்ட பாடு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படிப்பட்ட இந்த தியாகிகளுடைய பேரால இவ்வளவு அசிங்கம். இதை பின்பற்றணும். இதை பின்பற்றலைன்னா முஸ்லீம் இல்லையா? 4 மதுஹபில் எந்த மதுஹபை நீங்க பின்பற்றலையோ முஸ்லீம் இல்லை. மல்லம் யக்குன் ஹம்பலியன் ஃபலைஸ பிமுஸ்லிமின். யார் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவனாக இல்லையோ அவன் முஸ்லீம் ஆகலை. அபூ ஹனீஃபாவுடைய பேரால ரஹிமஹுல்லா இமாமுடைய பேரால எழுதிறாங்க. அப்ப இந்த மாதிரியான அசிங்கங்களுக்கும் மதுஹபுகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாங்க தெளிவா சொல்றோம். அவங்களை புகழ்றோம்ன்ற பேர்வால எப்படி சொல்றாங்க, கைஃப வஹுவ கஸ்ஸிதீக் ரலியல்லாஹு. அவர்கள் யாரு? அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா வந்து அபூபக்கர் சித்திக்கு போலையாம். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதியாக நன்மாராயம் கூறப்பட்டவர். எந்த அளவுக்குன்னா சஹாபாக்களே மிக முக்கியமானவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு உழைத்தவர், தூதருக்காக பொருளாதாரத்தை செலவிட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இவர்களை விட ஒரு சிறந்த ஒரு சமூகம் இருக்க முடியாது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்றார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் வந்து அபூ ஹனீஃபா அபூபக்கரை போல. இன்னும் சொல்றதாண்டா, இன்னும் ஏராளமான செய்திகளை நாம சொல்லலாம். எந்த அளவுக்கு சொன்னீமா, அபூ சொல்கிறார்கள், அதாவது அபூபக்கர், அதாவது அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களோடு அல்லாஹ் பேசினான் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. எப்படி பேசினானா, அபூ ஹனீஃபாவே, நீர் நம்மை அறிய வேண்டிய முறைப்படி அறிந்து விட்டாய். நீ வந்து எங்களை அறிய வேண்டிய முறைப்படி அழகான முறையில் நீ அறிந்து விட்டாய். உம்மை கியாமத் நாள் வரையில உம்முடைய மதுஹபை பின்பற்றியவரையும் நாங்கள் மன்னித்து விட்டோம். எப்படி? கியாமத் நாள் வரையிலும் உம்மையும் உம்முடைய மதுஹபுகளை பின்பற்றியவர்களையும் மன்னித்து விட்டோம். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான செய்திகளை சொல்லலாம். நான் நினைக்கிறேன் கேள்வி பதிலுக்கு சந்தர்ப்பம் தாரதாக நான் சொல்லி இருந்ததால இவ்வளவும் போதும். சுருக்கமா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, சுன்னாவை பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இந்த கடமையை நாம் செய்வது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு சொல்றதாக இருந்தால் ஒரு சரியாக பார்த்தா நம்மளுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணும். சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இவர்கள் போன்றவர்களோடு ஒப்பிடுகின்ற போது நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். அதற்காக உழைத்தவர்கள் அந்த சஹாபாக்கள், அதற்காக உழைத்தவர்கள் அந்த இமாம்கள். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகிறோம் என்றால் அதை பாதுகாத்து தந்த அந்த வேலையை செய்தவர்கள் இமாம்கள். அப்படிப்பட்ட அந்த மகத்தான பணியை செய்த நாம் அவங்க சொன்னதை செய்கிறது தான் சரியான வழி. அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு இமாமும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க, எங்கட வார்த்தையை நீங்கள் நம்பி நாங்கள் சொல்றதை மட்டும் வச்சு ஃபத்வா கொடுக்காதீங்க, அது ஹராம்ங்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படைகளை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. எனவே நான் நினைக்கிறேன் மதுஹப் சம்பந்தமான மேலதிகமான உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் தெளிவாக கேட்கலாம். கேட்ட விஷயங்களை நானும் நீங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்துவோம். அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் போதுமானவன், அவன் நம்மை மன்னிப்பான், நமக்கு அருள் செய்வான் என்ற அந்த பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வாகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.